ஒரு கல்யாணத்துக்குள்ள போகும்போது ஒரு பெண் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆணும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு போனால் தான் அது கல்யாணம். நான் ஆணாக பிறந்துட்டாலே ஐ எம் என்டைட்டில் ஃபார் அ கேர்ள். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பணம் படைச்ச மாப்பிள்ளையை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு மேட்ரிமோனியல் காலத்தில் போய் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அழகாக இருக்கணும் பொண்ணு, ஜாலியாக இருக்கணும், சம்பாதிக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் அது 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 அதோட சைடு எஃபெக்ட், அது இட் கம்ஸ் வித் த பேக்கேஜ் இல்லையா? இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக இருக்காங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, எந்த வேலையில் போனாலும் ஜெயிப்பாங்க. அவங்கள பிடிச்சி அடைச்சி வைக்கணும், அவங்கள சுருக்கணும். கல்யாணத்துக்குள்ளே போனால் எல்லா பெண்களும் சுருங்கணும். ஜோசியரே என்ன திருப்பி சொல்லி கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, உங்கள் ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு இந்த கல்யாணத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த கல்யாணம் ஜெயிக்குங்கிறாங்க. ஏன் பெண்கள் ஐடென்டிட்டியை தொலைச்சிட்டு கல்யாணத்துக்குள்ளே போகணும்? எந்த ஆணுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க? ஒரு திருமணத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த பெண் சுருங்கினாதான் அந்த கல்யாணம் ஜெயிக்கும். ஆனால் படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும். படிச்சிருக்க வேலைக்கு போகிற பெண் யோசிக்க தானே செய்யும். அழகாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், வாய் பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஆனால் வேலையில் மட்டும் யோசிக்கணும், பணம் கொண்டு வரையில் யோசிக்கணும், சம்பாதிக்கும் போது யோசிக்கணும். இது எப்படி கான்ட்ரடிக்டரியாக இருக்குது? ஸோ வளர்ந்து வர பெண்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆம்பளைங்களும் வளர்ந்து வரணும். ஸோ ஆம்பளைங்க எங்கே லேக் ஆகுறாங்க? இமோஷனலாக அவங்க ஈக்குவலாக இல்லை, இமோஷனலாக அவங்க மெச்சூராக இல்லை, ஃபினான்ஷியலாக அவங்க சம்பாதிக்கிறாங்க, பெண்களை விட நிறையா சம்பாதிக்கிறாங்க. பட் இமோஷனலாக ஆம்பளைங்க மெச்சூராக ஒரு விஷயத்தை தனித்து எடுத்து பிரித்து பார்த்து ஈகோ இல்லாமல் பார்த்து அதை பழகிறதுக்கு ஆண்களுக்கு சொல்லி கொடுக்கப்படவில்லை. இவ்வளோ நாள் சொல்லி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ ஆண்கள் தானாக கற்றுக்கலாமே. ஏன் ஈகோ கேம் விளையாடணும் கல்யாணத்துக்குள்ள? உங்கள் குடும்ப சந்ததிகள் தானே வளருது. தாய் தந்தையர்களையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுற பேலன்ஸ் பண்ணுறதை ஏன் நீங்கள் கற்றுக்கக்கூடாது? நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் தான் பெண்களுக்கும் இருக்குது. வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆண்களுக்கு ஏன் அந்த சுகமாக அதில் ஒரு சோம்பேறித்தனம்? சுகமாக உட்காந்துக்கணும், வீட்டுக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு டிவி பார்த்து படுத்து தூங்கணும், காலையில் வந்து எல்லாம் சர்வ் பண்ணணும், எந்திரிச்சு போயிடணும். அந்த சோம்பேறித்தனம், இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சோம்பேறித்தனம். ஆஃபீஸில் இமோஷனலாக எல்லாரையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க, அங்கே ப்ரொமோஷன் வரும், சம்பளம் வரும். ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வளர்கிற குழந்தைகள் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக சூசைட்ஸ், கல்யாணத்தினால சூசைட்கள் நடக்கும், அப்யூசிவ் மேரேஜ் தான் இருக்கும். இது ஜென்டிலாக அப்யூசிவாக இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள்